என் பெயர் மதன். வாழ்க்கையின் மிக அழகான தருணங்களை அனுபவிக்க வேண்டிய ஒரு புது மாப்பிள்ளை நான். எனது திருமணம் முடிந்து சில மாதங்கள்தான் ஆகியிருந்தன. என் மனைவி இப்போது முதல் முறை கர்ப்பமாக இருக்கிறாள். அவளது தலைப்பிரசவம் என்பதால் எங்கள் குடும்ப வழக்கப்படி அவளை அவளது அம்மா வீட்டிற்கு அனுப்பி வைத்தேன். அவள் சென்ற பிறகு இந்த பெரிய வீட்டில் நான் மட்டும் தனியாக தங்கி வேலைக்குச் சென்று வந்து கொண்டிருந்தேன். பகல் முழுவதும் அலுவலக வேலைகளில் மூழ்கியிருந்தாலும் மாலை வீடு திரும்பியதும் என்னைச் சூழ்ந்து கொள்ளும் தனிமை என்னை ஒருவித மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கியது. இரவுகள் மிக நீண்டதாகத் தெரிந்தன. பேச யாருமில்லாமல் தனிமையின் இருளில் தவித்துக் கொண்டிருந்த எனக்கு அந்த தனிமைதான் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய விபத்துக்கு அடித்தளமாக அமையும் என்று நான் அப்போது கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. என் வீட்டின் காம்பவுண்ட் சுவரை ஒட்டியபடி அடுத்த வீடு இருந்தது. அந்த வீட்டில்தான் மல்லிகா வசித்து வந்தாள். மல்லிகாவிற்கு வயது 32 இருக்கும். அவளை பார்க்கும் போதெல்லாம் வயதுக்கேற்ற முதிர்ச்சியும் அதே சமயம் குறையாத இளமையும் அவளிடம் ததும்பிக் கொண்டிருப்பதை நான் கவனித்திருக்கிறேன். அவள் மிகவும் அழகானவள். அவளது நடை, உடை, பாவனை அனைத்திலும் ஒரு ஈர்ப்பு இருக்கும். அவளது கணவர் ஒரு டிராவலிங் சேல்ஸ்மேன். அவரது வேலை காரணமாக அவர் பெரும்பாலும் வெளியூர்களிலேதான் இருப்பார். வாரத்தில் ஓரிரு நாட்கள் மட்டுமே அவர் வீட்டிற்கு வருவார். மற்ற நாட்கள் முழுவதும் மல்லிகா அந்த வீட்டில் அவளது 2 குழந்தைகளுடன் தனியாகத்தான் இருப்பாள். அந்த குழந்தைகளுக்கு 10 மற்றும் 12 வயது இருக்கும். அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் என்ற முறையில் எங்கள் 2 குடும்பங்களுக்கும் இடையே ஒரு நல்ல பழக்கம் இருந்தது. நாங்கள் எப்போதாவது வெளியே பார்க்கும்போது சகஜமாக பேசிக்கொள்வோம். ஆனால் என் மனதிற்குள் அவளைப் பற்றிய எண்ணங்கள் வேறு விதமாக ஓடிக்கொண்டிருந்தன. தனிமையில் வாடிக்கொண்டிருந்த எனக்கு அவளது கணவர் இல்லாத அந்த தனிமையான நாட்களைப் பற்றி நினைக்கும்போது எனக்குள் ஏதோ ஒரு விவரிக்க முடியாத ஆசை துளிர்விடத் தொடங்கியது. அவளை பார்க்கும் ஒவ்வொரு முறையும் அவளது அந்த தனிமையைப் போக்க நான் அவளுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் என் அடிமனதில் ஆழமாக வேரூன்றிவிட்டது. அவளது அழகும் அவளது பார்வையில் தெரியும் ஏதோ ஒரு தேடலும் என்னை மிகவும் கவர்ந்தன. ஆனால் இந்த ஆசைகளையெல்லாம் நான் எனக்குள்ளேயே புதைத்து வைத்துக்கொண்டு வெளியே சாதாரணமாகத்தான் பழகி வந்தேன். அவளிடம் பேசும்போதெல்லாம் என் கண்களில் தெரியும் ஈர்ப்பை அவள் கண்டுபிடித்து விடுவாளோ என்ற பயமும் எனக்குள்ளிருந்தது. நாட்கள் இப்படியே நகர்ந்து கொண்டிருந்தன. ஒரு நாள் அதிகாலை நேரம். சூரியன் தன் மெல்லிய கதிர்களால் பூமியைத் தழுவத் தொடங்கியிருந்தான். லேசான பனிமூட்டம் காற்றில் கலந்திருந்தது. நான் என் வீட்டின் காம்பவுண்ட் சுவர் அருகே நின்று கொண்டு பல் துலக்கிக் கொண்டிருந்தேன். அப்போது அந்த பக்கம் மல்லிகா கலங்கிய கண்களுடன் தனிமையின் சோகம் முகத்தில் அப்பியிருக்க ஒரு மெல்லிய பெருமூச்சுடன் தனிமையில் நிற்பதற்காக வெளியே வந்தாள். அவளை அந்த கோலத்தில் பார்த்ததும் என் இதயம் ஒரு கணம் நின்று துடித்தது. அமைதியாக நின்ற அவளது முகத்தில் ஒரு அலாதியான தேஜஸ் இருந்தது. கவலையான அவளது முகத்திலிருந்து கண்ணீர் துளிகள் அவளது கன்னத்தில் இறங்கி அவளது கழுத்தைத் தழுவிச் செல்வதை நான் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தேன். அந்த மெல்லிய கண்ணீர் அவளது மனதின் தவிப்பை அப்படியே படம் பிடித்துக் காட்டியது. என்னை அறியாமலேயே என் கண்கள் அவளை முழுவதுமாக ரசிக்கத் தொடங்கின. அவள் கண்ணீரைத் துடைத்துக் கொண்டே என்னை நிமிர்ந்து பார்த்தாள். நான் அவளையே பார்த்துக் கொண்டிருப்பதை அவள் கவனித்து விட்டாள். அவள் பார்வையில் எந்த ஒரு கோபமும் இல்லை. மாறாக ஒரு மெல்லிய அர்த்தமுள்ள சிரிப்பு அவளது இதழ்களில் பூத்தது. "என்ன மதன், இன்னைக்கு வேலைக்கு போகலையா?" என்று அவள் கேட்ட விதமும் அவளது குரலில் இருந்த ஒருவித மயக்கமும் என்னை நிலைகுலையச் செய்தன. "இல்ல, போறேன்" என்று நான் தடுமாற்றத்துடன் பதிலளித்தேன். அவள் மீண்டும் ஒருமுறை என்னை பார்த்துச் சிரித்துவிட்டு வீட்டிற்குள் சென்றாள். அவள் சென்ற பிறகும் அவளது அந்த சோகமான கோலமும் அவளது அந்த பார்வையும் என் மனதை விட்டு அகலவே இல்லை. எனக்குள் அதுவரை உறங்கிக் கொண்டிருந்த மோகத்தீ
அன்று அவள் வீசிச் சென்ற அந்த பார்வையில் பற்றி எரியத் தொடங்கியது. அவளை அடைய வேண்டும் என்ற ஆசை என் நரம்புகளில் சூடேற்றியது. இந்த நிகழ்வுக்குப் பிறகு எங்கள் இருவருக்கும் இடையிலான பார்வைகள் மாறத் தொடங்கின. வார்த்தைகள் குறைந்தன, ஆனால் கண்களால் பேசிக்கொள்ளும் மொழிகள் அதிகரித்தன. இப்படி எங்கள் இருவருக்குள்ளும் ஒரு கண்ணுக்குத் தெரியாத நெருப்பு புகைந்து கொண்டிருந்த நிலையில் ஒரு நாள் இரவு அந்த நெருப்பு பெருநெருப்பாக மாற ஒரு சந்தர்ப்பம் அமைந்தது. நேரம் இரவு 10 மணியை நெருங்கிக் கொண்டிருந்தது. நான் சாப்பிட்டுவிட்டு தூங்கத் தயாராகிக் கொண்டிருந்தேன். வெளியே இருள் சூழ்ந்து அமைதியாக இருந்தது. திடீரென்று என் வீட்டுக் கதவு படபடவென்று தட்டப்படும் சத்தம் கேட்டது. நான் பதறியடித்துக் கொண்டு போய் கதவை திறந்தேன். வெளியே மல்லிகா மிகவும் பதட்டத்துடன் நின்று கொண்டிருந்தாள். அவளது முகம் வெளிறிப் போயிருந்தது. "என்ன ஆச்சு மல்லிகா? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க?" என்று கேட்டேன். "மதன், எங்க அப்பாக்கு திடீர்னு வாந்தி பேதியாகி மயங்கிட்டார். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ப்ளீஸ் கொஞ்சம் என் கூட வாங்க" என்று அவள் அழுது கொண்டே சொன்னாள். அவளது கண்களில் இருந்த கண்ணீரைக் கண்டதும் என் மனது துடித்தது. உடனே நான் சற்றும் தாமதிக்காமல் அவளுடன் ஓடினேன். ஒரு ஆட்டோவை பிடித்து அவளது அப்பாவை ஏற்றிவிட்டு மல்லிகாவை என் பைக்கில் ஏற்றிக்கொண்டு மருத்துவமனைக்கு விரைந்தேன். மருத்துவமனையில் டாக்டர் அவளது அப்பாவை பரிசோதித்துவிட்டு, "பயப்பட ஒன்னும் இல்ல, ஒரு நாள் அட்மிட் பண்ணி ட்ரிப்ஸ் ஏத்துனா சரியாயிடும்" என்று கூறினார். இதைக் கேட்ட பிறகுதான் மல்லிகாவின் முகத்தில் நிம்மதி பெருமூச்சு வந்தது. நேரம் நள்ளிரவை தாண்டியிருந்தது. "வீட்ல பசங்க 2 பேரும் தனியா இருப்பாங்க மதன், நான் போய் அவங்கள பார்த்துக்கணும்" என்று மல்லிகா சொன்னாள். அவளது அப்பாவிற்கு துணையாக ஒரு உறவினரை அங்கேயே இருக்கச் சொல்லிவிட்டு நாங்கள் இருவரும் என் பைக்கில் வீட்டிற்கு கிளம்பினோம். நள்ளிரவு நேரம். சாலையெங்கும் ஒருவித மயக்கும் அமைதி நிலவியது. குளிர்ந்த காற்று எங்கள் முகத்தில் மோதியது. பைக்கில் என் பின்னால் அமர்ந்திருந்த மல்லிகா ஆரம்பத்தில் சிறிது இடைவெளி விட்டு தான் அமர்ந்திருந்தாள். ஆனால் வண்டி வேகமாகச் செல்லச் செல்ல பனி காற்றின் குளிராலும் அவளது மனதிலிருந்த சோர்வாலும் அவள் மெல்ல மெல்ல என்னை நோக்கி நகர்ந்தாள். ஒரு கட்டத்தில் அவள் என்னை அறியாமலேயே தனது கைகளால் என் தோளை இறுக்கிப் பிடித்து என் தோளில் மெதுவாகச் சாய்ந்து கொண்டாள். அவளது நம்பிக்கையான வெதுவெதுப்பு என் முதுகின் வழியாக என் மனது முழுவதும் பரவியது. அவளது கூந்தலின் வாசம் காற்றில் பறந்து வந்து என் நாசிகளை தீண்டியது. அந்த நள்ளிரவு பயணத்தில் அவளது அந்த ஸ்பரிசம் எனக்குள்ளிருந்த ஆண்மையை தட்டி எழுப்பியது. வீட்டிற்கு வந்ததும் அவள் வண்டியை விட்டு இறங்கினாள். இருவருக்கும் இடையில் ஒரு அஜீபமான மௌனம் நிலவியது. "எனக்கு லேசா தலைவலிக்குது மல்லிகா" என்று நான் தயக்கத்துடன் சொன்னேன். அவள் என் கண்களை ஆழமாகப் பார்த்தாள். அந்த பார்வையில் ஒரு அழைப்பு இருந்தது. "உள்ள வாங்க மதன், நான் காஃபி போட்டுத் தர்றேன்" என்று கூறிவிட்டு அவள் வீட்டிற்குள் சென்றாள். நான் அவளை பின்தொடர்ந்து சென்றேன். குழந்தைகள் இருவரும் மற்றொரு அறையில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார்கள். வீட்டின் வரவேற்பறையில் ஒரு மங்கலான வெளிச்சம் மட்டுமே இருந்தது. அவள் சூடாக காபி போட்டு எடுத்துக்கொண்டு வந்து என்னிடம் கொடுத்தாள். காஃபியை குடித்து முடித்ததும் அவள் ஒரு சிறிய டப்பாவில் தலைவலி தைலத்தை எடுத்துக்கொண்டு வந்து என் அருகில் அமர்ந்தாள். "தலை காட்டுங்க" என்று கூறி அவளது மென்மையான விரல்களால் என் நெற்றியில் தைலத்தை தடவ ஆரம்பித்தாள். அவளது விரல்கள் என் தோலை தீண்டிய ஒவ்வொரு முறையும் எனக்குள் மின்னல் வெட்டியது. அவளது அருகாமை, அவளது உடலில் இருந்து வந்த அந்த மர்மமான வாசம், அந்த மங்கலான வெளிச்சம், இவை அனைத்தும் என்னை நிதானமிழக்கச் செய்தன. நான் அவளது முகத்தையே பார்த்துக் கொண்டிருந்தேன். அவளது மூச்சுக்காற்று என் முகத்தில் பட்டது. அவளது விரல்கள் என் நெற்றியிலிருந்து மெதுவாக கீழே இறங்கி என் கன்னங்களைத் தீண்டின. இனிமேலும் என்னால் என் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாது என்பதை நான் உணர்ந்தேன். நான் மெதுவாக எனது கையை உயர்த்தி தைலம் தேய்த்துக் கொண்டிருந்த அவளது கையை பற்றினேன். அவள் கையை விலக்கவில்லை. மாறாக அவளது கண்கள் மூடித் திறந்தன. அவளது இதழ்களில் ஒரு மெல்லிய நடுக்கம் ஏற்பட்டது. நான் அவளது கையை முத்தமிட்டேன். எந்த ஒரு வார்த்தையும் இல்லாமல்
எங்கள் இருவரின் உணர்ச்சிகளும் ஒன்றோடு ஒன்று கலந்தன. அந்த இரவு எந்த தயக்கமும் எந்த தடையும் இல்லாமல் பல நாட்களாக எங்கள் இருவருக்குள்ளும் தேங்கிப் போயிருந்த ஆசைகள் அனைத்தும் எல்லை மீறி பெருக்கெடுத்து ஓடின. இருளின் போர்வையில் எங்கள் இருவரின் மூச்சுக்காற்றும் ஒன்றோடொன்று பிணைந்து அந்த இரவை ஒரு மறக்க முடியாத மோக இரவாக மாற்றியது. அந்த முதல் இரவுக்குப் பிறகு எங்கள் இருவருக்கும் இடையிலான அந்த உறவு ஒரு ஆழமான பழக்கமாகவே மாறிப்போனது. அவளைப் பார்க்காமல், அவளைத் தொடாமல் என்னால் ஒரு நாள் கூட இருக்க முடியாது என்ற நிலை உருவானது. அவளது கணவர் இல்லாத நாட்கள் அனைத்தும் எங்களுக்கு பொன்னான நாட்களாக மாறின. நான் அடிக்கடி அலுவலகத்திற்கு விடுமுறை எடுத்துவிட்டு அவளது வீட்டிற்குச் செல்ல ஆரம்பித்தேன். பகல் நேரங்களிலும் சரி, இரவு நேரங்களிலும் சரி, அவளது வீட்டின் கதவுகள் எனக்காக எப்போதும் திறந்தே இருந்தன. ஒவ்வொரு முறை நான் அவளை சந்திக்கும் போதும் எங்கள் நெருக்கம் மேலும் மேலும் அதிகரித்துக் கொண்டே சென்றது. அந்த அறைக்குள் நாங்கள் நுழையும்போது உலகமே எங்களுக்கு மறந்து போய்விடும். அவளது ஒவ்வொரு தீண்டலும் எனக்குள் ஒரு புதிய போதையை உருவாக்கியது. மல்லிகாவிற்கும் என் மீதான ஆசை நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே சென்றது. அவளது நடவடிக்கைகளில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டன. எனக்காகவே அவள் தன்னை அழகுபடுத்திக் கொள்ளத் தொடங்கினாள். விதவிதமான வண்ணங்களில் புது புது புடவைகளை உடுத்திக்கொண்டு எனக்காகக் காத்திருப்பாள். அவளது முகத்தில் எப்போதும் ஒரு கவர்ச்சியான புன்னகை பூசப்பட்டிருக்கும். நான் வீட்டிற்குள் நுழைந்ததும் அவள் ஓடி வந்து என்னை கட்டிக்கொள்ளும் அந்தத் தருணத்திற்காகவே நான் பைத்தியமாக அலைந்தேன். மணிக்கணக்கில் கண்ணாடியின் முன்னிலே நின்று தன்னை ரசிப்பதும், நான் அவளது அழகை புகழ்ந்து பேசும்போது வெட்கப்படுவதும் அவளது வாடிக்கையாகி போனது. மோகத்தின் அந்த உச்சகட்ட இன்பத்தில் நாங்கள் இருவரும் உலகை மறந்தோம். இரு மனங்களும் ஒன்றோடு ஒன்று பின்னிப் பிணைந்து இரகசியத்தின் திகிலும் அவளது அன்பின் ஆழமும் அந்த அறை முழுவதும் பரவிக் கிடக்க நாங்கள் ஒவ்வொரு நாளையும் ஒரு புதிய தேனிலவாகக் கொண்டாடினோம். அவளது படுக்கையறை எங்களின் இரகசிய சொர்க்கமாக மாறியது. எங்களின் ஒவ்வொரு சந்திப்பும் முந்தையதை விட அதிக தீவிரத்துடனும் தீராத தாகத்துடனும் இருந்தது. ஆனால் உலகத்தின் கண்களை நீண்ட காலம் மறைத்துவிட முடியாது என்பது எங்களுக்கு புரியவில்லை. எங்கள் இருவருக்கும் இடையிலான இந்த தொடர்ச்சியான சந்திப்புகளும், மல்லிகாவின் தோற்றத்தில் ஏற்பட்ட திடீர் மாற்றங்களும், என் நடவடிக்கைகளில் ஏற்பட்ட மாறுதல்களும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தத் தொடங்கின. ஜன்னல் வழியே எங்களை நோட்டமிடுபவர்களின் கண்களும் தெருமுனையில் நடக்கும் முணுமுணுப்புகளும் அதிகரிக்கத் தொடங்கின. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் ஒரு நாள் மல்லிகாவின் கணவர் ஊருக்கு வந்திருந்தார். அவரை பார்க்க வந்த அவரது நெருங்கிய நண்பர் ஒருவர்தான் எங்கள் கதையில் தீ வைத்தது. அவர் மல்லிகாவின் கணவரிடம், "உன் வீட்டுக்கு பக்கத்து வீட்டு பையன் அடிக்கடி வந்துட்டு போறான். அவன் பார்வை சரியில்லை. உன் பொண்டாட்டியோட நடவடிக்கையும் ஏதோ வித்தியாசமா இருக்கு. நீ கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோ" என்று போட்டுக்கொண்டு கொடுத்து விட்டார். இந்த வார்த்தைகளை கேட்டதும் அவளது கணவருக்கு ஏற்கனவே இருந்த சிறிய சந்தேகங்கள் அனைத்தும் உறுதியாகத் தொடங்கின. அவர் மல்லிகாவிடம் மிகவும் கோபமாக சண்டை போட்டார். "இனிமேல் நாம் இங்க இருக்க வேணாம். இந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேற ஏரியாவுக்கு போயிடலாம்" என்று திட்டவட்டமாகச் சொல்லிவிட்டார். இதை கேட்ட மல்லிகா பயத்திலும் என்னை விட்டு பிரியப் போகிறோம் என்ற துக்கத்திலும் துடிதுடித்துப் போனாள். அன்று நள்ளிரவில் அவர் தூங்கிய பிறகு எனக்கு ஃபோன் செய்து தேம்பி தேம்பி அழுதாள். "மதன், உன்னை விட்டு என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நான் அவரோட போனா என் வாழ்க்கையே நரகமா போயிடும். எனக்கு நீ மட்டும்தான் வேணும். நம்ம அவரை எப்படியாவது தீர்த்து கட்டிடலாம்" என்று ஒரு கொடூரமான முடிவை என் முன் வைத்தாள். மோகத்தின் போதையில் கண்மூடித்தனமாக இருந்த எனக்கும் அவளை இழந்து விடுவோமோ என்ற பயத்தில் அவள் சொன்னது சரியென்றே பட்டது. எந்த விளைவுகளைப் பற்றியும் யோசிக்காமல் நான் அந்த கொலை திட்டத்திற்குச் சம்மதித்தேன். நான் அவளிடம் ஒரு திட்டத்தைச் சொன்னேன். "இன்னைக்கு அவர் ஊருக்கு வந்திருக்க விஷயம் வெளியே யாருக்கும் தெரியாது. நீ நைஸா பேசி சமாதானப்படுத்துற மாதிரி அவருக்கு பிடித்த உணவை
இரவில் சமைத்துக் கொடு. அவர் தூங்கப் போகும் முன்பு அவருக்கு பிடித்தமான சூடான பாலில் நான் கொடுக்கும் அந்த மாத்திரையை கலந்து கொடு. நெஞ்சுவலியால் அவர் கதையை முடிச்சிடுறேன் என்று என் திட்டத்தை விளக்கினேன். திட்டமிட்டபடியே அவள் தனது கணவரை நம்ப வைத்து அவருக்கு உணவை பரிமாறச் சென்றாள். நள்ளிரவு நேரம். அந்த வீட்டின் அமைதியான அறை. சுற்றிலும் ஆழ்ந்த உறக்கமும் கடிகாரத்தின் சத்தமும் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது. நான் என் வீட்டிற்குள் பதட்டத்தை மறைத்து வைத்துவிட்டு ஒரு பெரிய எதிர்பார்ப்புடன் ஜன்னலுக்குப் பின்னால் பதுங்கியிருந்தேன். அவளது கணவர் கட்டிலில் அமர்ந்தபடி அந்த பாலை குடித்தார். சரியாக நான் சொன்ன நேரத்திற்கு வந்ததும் மல்லிகா நாடகமாடி அறையை விட்டு வெளியேறினாள். அவள் வெளியே சென்றதும் அவளது கணவர் இருமத் தொடங்கி நெஞ்சை பிடித்துக் கொண்டார். இதுதான் சரியான நேரம் என்று விஷம் வேலை செய்யத் தொடங்கியதும் அவரது நெஞ்சின் பின்பக்கத்தில் வலி உருவானது. ஒரு சிறு முனகலுடன் அவர் சுருண்டு கீழே விழுந்தார். மீண்டும் 2 முறை துடித்ததில் அவர் உயிர் அங்கேயே பிரிந்தது. மோகத்தின் வெறியில் மனிதத்தன்மையை இழந்து ஒரு கொடூரமான கொலையைச் செய்து முடித்தோம். பின்னர் நாங்கள் இருவரும் சேர்ந்து ஒரு பெரிய மாரடைப்பு நாடகத்தை அரங்கேற்றி அங்கிருந்த ஒரு தனியார் அவசர மருத்துவமனைக்குள் அந்த உடலை தூக்கிக் கொண்டு போனோம். எந்த சுவடும் இல்லாமல் தப்பித்து விட்டோம் என்று நினைத்து வீட்டிற்கு திரும்பினோம். மறுநாள் ஊர் மக்களிடமும் அக்கம்பக்கத்தினரிடமும் அவருக்கு நேத்து ராத்திரியே திடீர்னு நெஞ்சுவலி வந்து உயிர் போயிடுச்சு என்று மல்லிகா மிகவும் சாதாரணமாக பொய் சொன்னாள். அனைவரும் அதை நம்பிவிட்டார்கள். எங்கள் இரகசிய உலகம் இனி பாதுகாப்பானது என்று நாங்கள் நிம்மதியடைந்தோம். ஆனால் விதி எங்களை விட ஒரு படி மேலே இருந்தது. மல்லிகாவின் கணவர் இறப்பதற்கு முன்பே தனது மருத்துவ பரிசோதனையில் மிகவும் சீராக இருந்ததால், இதயம் மிக ஆரோக்கியமாக இருந்ததால் மாரடைப்பு வர வாய்ப்பில்லை என்று அவரது தம்பி சொல்லியிருக்கிறார். மறுநாள் தம்பி பலமுறை யோசித்தும் மாரடைப்பு என்று வந்ததால் அவருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. அவர் நேராக மல்லிகாவிடம் வந்து விசாரித்தபோது அவளது முன்னுக்குப் பின் முரணான பதில்களும் பதட்டமும் அவரது சந்தேகத்தை உறுதி செய்தன. உடனே அவர் போலீசில் தனது அண்ணன் மரணத்தில் சந்தேகம் என்று புகார் அளித்தார். போலீசார் வந்து விசாரணை செய்தபோது மல்லிகா வழக்கம்போல் அழுது நாடகமாடி எப்படியோ தப்பிக்கப் பார்த்தாள். ஆனால் 3 நாட்கள் கழித்து உடற்கூராய்வு செய்யப்பட்ட உடலிலிருந்து இரத்த மாதிரிகள் எடுக்கப்பட்டு இரத்தத்தில் கொடிய விஷம் கலந்திருப்பது தடயவியல் ஆய்வில் தெரியத் தொடங்கியது. அந்த பகுதியில் கிடைத்த மருத்துவத் தடயங்களை வைத்து போலீஸ் அதிகாரிகள் உண்மையை அறிந்து தீவிரமாக தகவல் திரட்டினர். போலீசார் கொலையை உறுதி செய்தனர். நிலைமை கைமீறிப் போனதை உணர்ந்த போலீசார் மல்லிகாவை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று தங்களது பாணியில் கிடுக்குப்பிடி விசாரணை செய்தனர். அவளது செல்போனை பறிமுதல் செய்து சைபர் ஆய்வில் மீட்டெடுத்தபோது அதில் எங்கள் இருவருக்கும் இடையிலான அத்தனை சதித்திட்டங்களும் அம்பலமாயின. அவள் எனக்கு அனுப்பிய இரகசியமான குறுஞ்செய்திகள், மாத்திரை வாங்கியதற்கான கால் ஹிஸ்டரி என அனைத்தும் உண்மையை வெளிச்சம் போட்டுக் காட்டின. போலீசாரின் கடுமையான விசாரணையை தாங்க முடியாமல் மல்லிகா நடந்த அனைத்தையும், எங்கள் தகாத உறவையும் கொலை திட்டத்தையும் வாக்குமூலமாகச் சொல்லிவிட்டாள். அடுத்த சில மணி நேரங்களில் போலீசார் என் வீட்டிற்கு வந்து என்னை கைது செய்தனர். என் கைகளில் விலங்கு மாட்டப்பட்டு போலீஸ் ஜீப்பில் என்னை ஏற்றியபோது என் வாழ்க்கை முழுமையாக இருண்டு போனதை நான் உணர்ந்தேன். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நாங்கள் இருவரும் சிறையில் அடைக்கப்பட்டோம். ஒரு சிறிய ஆசையில் தொடங்கி ஈர்ப்பாக மாறி கடைசியில் ஒரு கொடூரமான கொலையில் முடிவடைந்த எங்கள் கதை அந்த ஊர் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சிறையின் இருண்ட சுவர்களுக்குள் அமர்ந்திருக்கும்போது தான் எனக்கு ஒரு உண்மை புரிந்தது. மோகம் ஒருபோதும் காதலாகாது. அது அழிவின் ஆரம்பம். என் வாழ்க்கையை நானே என் கைகளால் அழித்துக் கொண்டேன்.